ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தேனி போடி நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராணி, வயது 70. 1973 அங்குள்ள பங்கஜம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் PUC முடித்தார். பின்னர் திருமணமாகி 1977 கோவை வந்தவர் அங்கிருந்து சென்னைக்கு குடும்பத்துடன் சென்ற நிலையில் 2008 மீண்டும் கோவை திரும்பினார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள கலிக்க நாயக்கன் பாளையம் பகுதியில் கணவருடன் வசித்து வந்தார். கணவர் தங்கராஜ் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் ராணிக்கு ஒரு மகன் மகள் இருந்தும் தனியாக இருக்கிறார். திடீரென ராணிக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து தனது முடிவில் இருந்து பின்வாங்காத மூதாட்டி ராணி இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வையும் எழுதினார். இன்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராணி 346 மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்து அசத்தியுள்ளார். பாஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். +1 நான் 55% வாங்கினேன். இப்போ 58% வாங்கியிருக்கேன். இப்போ நான் ப்ரைவேட்டாக தனித்தேர்வுகள்னு எங்களை சொல்லுவாங்க. நான் எந்த ஸ்கூலுக்கும் போல், எந்த கோச்சிங்க்கு போல், புக்கை வாங்குகிறோம், உட்காந்து படிக்கிறோம், 2வது எழுதி பார்க்குறோம். இதுதான். ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா யூடியூப்பில் ஏதாவது மாஸ்டர்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் நான் படித்தேன். இப்போ உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகுது. எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் எந்த பதற்றமோ, எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ, எந்த பயமும் கிடையாது. உட்காந்தோன்னா நம்ம எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு படிக்கணுன்ற எண்ணம் பேசிக்காக இருந்தது. கண்டிப்பாக நான் படிக்கிறேன் அப்படின்றதுல இருந்தது. அதுக்கு என் கடமைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் டைம் கிடச்சுன்னா பரவாயில்ல, இப்போது படிக்கலாம், இப்போவாது சந்தர்ப்பம் கிடச்சதே, இப்போ சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கொரோனா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம். அப்போ தான் நான் சரியாக யோகா என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா மாற்றிக்கிட்டேன். அந்த டைம் அந்த 1 வருஷம் 2 வருஷம் நம்மளால் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக முடியல. திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி யோகாவில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தேன். அது மாதிரி தான் இப்போவும். இப்போ எனக்கு கிடைச்ச நேரத்தில் திரும்ப படிக்கிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன், நல்ல மார்க் வந்து சந்தோஷம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? என்ன படிக்கணும்? படிக்கணும். என்ன படிக்கிறோன்றது நமக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கிதுன்றது பொறுத்து தான் இருக்குது. யோகா பண்ணுவேன், இல்லை லா பண்ணுவேன். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் என்ன கிடைச்சாலும் பண்ணலாம். தமிழில் அதிகமான மார்க் வாங்கியிருக்கீங்க. தமிழில் ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் படிக்கிறோம் அப்படின்றது எங்கே போனாலுமே. இப்போ நம்ம ஹைதராபாத்லாம் போனால் எங்கே போனாலும் நம்ம தமிழ் அப்படி சொல்கிறோம் இல்லையா. உண்மையிலே தமிழ்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கு. படிக்க இந்த 11th போர்ஷன்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எத்திசை செல்லினும் சோறு தட்டாமல் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொன்னதாகட்டும், அதுக்குள்ளே நிறைய பாடங்கள் ஆகட்டும், இன்னும் திரும்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ தனி தேர்வாக இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா அது எப்படி நீங்கள் திரும்ப படிக்கணும். திரும்ப ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா, திரும்ப அகைன் அண்ட் அகைன் அதை திரும்ப படித்து பார்க்கணும், இல்லை கேட்டு பார்க்கணும், இல்லை எழுதி பார்க்கணும். அப்போ நமக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது.